நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவனுடைய வல்லமையான செயல்களை தியானிக்கும் போது, அதை பற்றி பேசும்போது, அதை அறிவிக்கும் போது உள்ளத்திலே ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, விசுவாசம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, கனப்படுகிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இதை ஆதாரமாக கொண்ட இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு நாள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த நாட்களில் செய்த ஒரு அற்புதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த பகுதியிலே காணப்பட்ட உடனே என்கிற பதம் பளிச்சென்று மனதிலே பதிந்தது. ஆங்கிலத்தில் இது at once, instantly, immediately என்று போடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது சில புதிய ஆழமான கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் என்று. அவைகளில் 37 அற்புதங்கள் சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 15 அற்புதங்களில் இந்த உடனே என்கிற பதம் வருகிறது. அவைகளில் சில, குஷ்டரோகி ஒருவன் உடனே குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான். 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணி தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் குணமாக்கப்பட முடியாத அவளது இரத்தப்போக்கு உடனே நின்று போனது. கடலில் பலத்த சுழல் காற்று, ஆக்ரோஷமான அலைகள், படகில் சென்று கொண்டிருந்த சீசர்கள் மடிந்து போகிறோமே என்று சத்தமிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் இறையாதே, அமைதலாயிரு என்று இயேசு அதட்டின போது உடனே காற்று நின்றது, அலைகள் நின்றது, மிகுந்த அமைதல் உண்டானது. 18 வருடங்களாக பலவீனப்படுத்தும் தீய ஆவியினால் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி உடனே நிமிர்கிறாள். 38 வருடங்களாக வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் உடனே சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனின் மரித்துப்போன மகள் உடனே எழுந்து நடந்தாள். 4 பேரால் படுக்கையில் தூக்கி கொண்டு வரப்பட்ட முடக்குவாதக்காரன் உடனே எழுந்து தான் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு போனான். இந்த அற்புதங்களை கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொன்றிலும் பல ஒருங்கிணைந்த காரியங்கள் உடனே நடந்தது என்று அறியலாம். முடக்குவாதக்காரனுக்கு தசைகள் செயல் இழந்திருக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கும், நடக்க முடியாது, உள் உறுப்புகளின் செயல்பாடுகள் சரியாக இருக்காது. அப்படிப்பட்ட மனிதன் உடனே எழுகிறான். தான் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு நடக்கிறான். தசைகள் வலுப்பெறுகிறது, உள் உறுப்புகள் சரியாக செயல்படுகிறது, பலம் பெறுகிறான். அனைத்தும் உடனே நடைபெறுகிறது. கடலிலே சுழல் காற்று நிற்கிறது, ஆக்ரோஷமான அலைகள் நிற்கிறது, மிகுந்த அமைதல் உண்டாகிறது. 3 காரியங்கள் உடனே நடக்கிறது. அப்படி என்றால் இந்த உடனே என்பது எவ்வளவு துரிதம்? ஒரு வினாடியா? அதற்கும் குறைவான நேரமா? நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் என்டர் பட்டனை தட்டிவிட்டு ஸ்லோவாக இருக்கிறதே என்று இன்னும் ஃபாஸ்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த கம்ப்யூட்டர்களில் ப்ராசஸிங் ஸ்பீட், டேட்டா டிரான்ஸ்ஃபர் நானோ வினாடியில் அளவிடப்படுகிறது. அதாவது ஒரு வினாடியில் 100 கோடியில் ஒரு பங்கு. அப்படியானால் உடனே என்பது நானோ வினாடிக்கும் குறைவான நேரமாக இருக்க வேண்டும். சில காரியங்கள் ஒரு நானோ வினாடிக்கும் குறைவான நேரத்திலே நிகழ்கிறது என்று
பல வருடங்களுக்கு முன்பே விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை குறித்து மேலும் ஆராய்ந்த பொழுது விஞ்ஞானிகள் மிக குறுகிய கால அளவை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் ஜெப்டோ செகண்ட். ஒரு நானோ வினாடியை விட பல கோடி முறை சிறியது. இதை உடனே என்று சொல்லலாமா? இதை குறித்த இன்னும் ஒரு காரியம், விஞ்ஞானிகளால் இதுவரை நிர்ணயம் செய்யப்பட முடியாத வேகம் ஜெப்டோ செகண்டை விட குறைவானது இருக்கிறது. அது யாக்டோ செகண்ட், ரோன்டோ செகண்ட், குயிக்டோ செகண்ட், பிளாங்க் டைம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உடனே என்றால் இதுவாக இருக்குமா? ஏசாயா 55 அதிகாரம் 9 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று. பூமியிலிருந்து வானம் எவ்வளவு தூரம்? பூமியிலிருந்து தூரத்தில் இருக்கும் கிரகம் புளூட்டோ சுமார் 366.6 கோடி மைல்கள். வானம் அதற்கும் அப்பால் 33.968 ட்ரில்லியன் மைல்கள். ஒரு ட்ரில்லியன் என்பது 1,00,000 கோடி. அப்படியானால் 34 ட்ரில்லியன், 34 லட்சம் கோடி மைல்கள். இப்படிப்பட்ட உயரிய வழிகளை கொண்ட நம் தேவனின் செயல்பாடுகள் ஆச்சரியம், ஆச்சரியம். அவைகளை கணிப்பது என்பது எந்த ஒரு மனிதனாலும் இயலாத காரியம். எப்படியாக இருந்தாலும் இந்த உடனே என்கிற பதம் நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறது. நம் இயேசுவால் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டமான, எப்படிப்பட்ட மோசமான, எப்படிப்பட்ட பூதகரமான சூழ்நிலைகளையும் உடனே மாற்ற முடியும். நம் இயேசுவால் எப்படிப்பட்ட தடைகளையும் எந்தவித பிசாசின் கட்டுகளையும் உடனே நீக்கி போட முடியும். நம் இயேசுவால் எப்படிப்பட்ட வியாதியையும் உடனே குணமாக்க முடியும். நம் இயேசுவால் தாமதித்துக் கொண்டிருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் உடனே நடப்பிக்க முடியும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தையை குறித்த காரியமாக இருக்கலாம், தொழில் விருத்தியை குறித்து இருக்கலாம், கோர்ட் கேஸாக இருக்கலாம், நியாயமாக கிடைக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம் இயேசுவால் உடனே நடப்பிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் நிச்சயம் செய்வார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் நீர் உமது பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீரப்பா. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பின் பிதாவே தாமதம் என்கிற ஒரு காரியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காரியம் துரிதமாக நடந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினாலும் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. ஆனாலும் எங்களுக்கு உமது பிள்ளைகளுக்கு தேவன் இருக்கிறீரப்பா. நீர் எந்த ஒரு காரியங்களையும் உடனே செய்ய வல்லவர். ஆம், அற்புதங்களை செய்து காரியங்களை வாய்ப்பிக்க பண்ணுகிறவர் நீர் சர்வ வல்ல தேவன். நீர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் அப்பா ஆச்சரியமான காரியங்களை நடப்பித்து உடனே நீர் காரியங்களை வாய்ப்பிக்க பண்ணுவீர். நாங்கள் விசுவாசித்து உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.